வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போறது யூனிட் 1ல இருந்து லிக்விட் அமோனியா பத்தி பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நான் அக்வஸ் சால்வெண்ட். இது ஒரு நான் அக்வஸ் சால்வெண்ட் அண்ட் புரோட்டானிக் சால்வெண்ட். புரோட்டானிக் சால்வெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அமோனியா வந்துட்டு H+ ஈஸியா டொனேட் பண்ணி மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய மாலிகுலோட பாண்ட் மேக் பண்ணிக்கும். ஸோ அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், புரோட்டானிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இது எல்லாமே லோவர் தென் வாட்டர். வாட்டரை விட கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட், இது வாட்டர் மாதிரி ஆட்டோ அயனைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். அதாவது இப்போ வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா இது ஈஸியா என்ன பண்ணும், H+ ஆகும் OH- ஆகும் ஸ்பிளிட் ஆகும். இந்த H+ வந்துட்டு இப்போ வாட்டர் மாலிகுலோட ஜாயிண்ட் ஆகுதுன்னா H3O+ அயனிகளை தரும். இது ஆட்டோ அயனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும்னா அந்த H+ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 2H2O H3O+ பிளஸ் OH- அப்படின்ட்டு வருமா. அதாவது இதோட ஆட்டோ அயனைசேஷன் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, வாட்டரோட அயனைசேஷன் வேல்யூ அட் 25 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 × அதாவது KW வேல்யூ ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் 1 × 10⁻14 இருக்கும். ஓகேவா. இதே மாதிரி அதாவது வாட்டர் எப்படி ஆட்டோ அயனைசேஷன்ல இன்வால்வ் ஆகுதோ அதே மாதிரி நம்ம அமோனியா மாலிகுலும் ஆட்டோ அயனைசேஷன்ல இன்வால்வ் ஆகுமா. அதாவது NH3ங்கிறது H+ ஆகும் NH2- ஆகும் ஸ்பிளிட் ஆகுது. இந்த H+ அகைன் யாரோட வந்து ஜாயிண்ட் ஆகுது, NH3யோட ஜாயிண்ட் ஆகி NH4+ மாறுது. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும்னா எப்படி கிடைக்கும், H+ கேன்சல் ஆயிரும். அப்போ லெஃப்ட் சைட்ல 2 அமோனியா இருக்கு. ஸோ 2NH3 NH2- பிளஸ் NH4+ கிடைக்குதா. இதோட அதாவது ஆட்டோ அயனைசேஷன் வேல்யூ யாரோடது, அமோனியாவோடது அப்படின்னு பார்த்தோம்னா KPன்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1.9 × 10⁻33 அட் -50 டிகிரி செல்சியஸ்ல. -50 டிகிரி செல்சியஸ்ல அமோனியாவோட ஆட்டோ அயனைசேஷன் வேல்யூ எவ்வளோ இருக்கு, 1.9 × 10⁻33. ஓகே, அந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அமோனியாவோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வாட்டரோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு சிலபஸ்ல கேட்டிருக்கிறது நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ்ல, அதாவது லிக்விட் அமோனியா பத்தி கேட்டிருக்கும் போது ஹெட்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் அக்வஸ் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுதான் அந்த டைட்டில் கீழே தான் இதெல்லாம் வருது. ஜஸ்ட் இதை பத்தின ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி சொல்றேன். ஓகேவா. இப்போ அமோனியாவுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன இருக்குன்னா, டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 22. வாட்டருக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 78.5 இருக்கு. ஓகேவா. ஸோ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் லோவா இருக்கிறதுனால இது வந்துட்டு அமோனியாவுக்கு என்ன இதாயிருன்னா, இட் ஹாஸ் லெஸ் எபிலிட்டி டு டிசால்வ் அயானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது அயானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சால்யூபிள் பண்ற அந்த எபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா. வாட்டர் ஈஸியா சால்யூபிள் பண்ணி விட்டுது. பட் அமோனியாவுக்கு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ரொம்ப லோவா இருக்கிறதுனால இது என்ன பண்ண முடியல, அயானிக் காம்பவுண்ட்ஸை ஈஸியா சால்யூபிள் பண்ண முடியல. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், இது அமோனியாவோட ஷேப் என்ன நம்மளுக்கு தெரியும். என்ன ஷேப்பு, பிரமிடல் ஷேப்பு. ஸோ இந்த பிரமிடல் ஷேப் இருக்கிறதுனாலதான் இது வந்து போலார் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலார் நேச்சர் என்னது, பிளஸ் மைனஸா பிரியக்கூடிய நேச்சர். ஓகேவா. ஸோ போலார் நேச்சர் இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துடுறேன். நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா.
ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்றேன். அதாவது dissolution of alkali metals. இது வந்து அல்கலி மெட்டல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா சால்யூபிள் பண்ணி விட்டுரும். alkali metals in liquid ammonia. இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பூரி சர்மா புக்ல நான் ரெஃபர் பண்ணேன். அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படி நான் உங்களுக்கு கொடுத்துறேன், பாத்துக்கோங்க. லிக்விட் அமோனியா வித்தவுட் கெமிக்கல் ரியாக்ஷன், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாமலே ஈஸியா என்ன பண்ணிடுது, சால்யூபிள் பண்ணி விட்டுருது. இது கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ். இதுதான் the greatest advantage. லிக்விட் அமோனியாவை சால்வெண்டா யூஸ் பண்ண போய் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸும் இல்லாம சால்யூபிள் பண்ணி விட்டுருது. ஓகேவா? இதுல இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசொல்யூஷன், இந்த அல்கலி மெட்டல்ஸை நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ண முடியும். எப்படின்னா எவாபரேட் பண்ண வச்சே ரெக்கவர் பண்ணிடலாம். சால்யூபிள் பண்ணி விட்டுறதும், அதுல இருந்து நம்ம மெட்டலை திரும்ப அகைன் ரெக்கவர் பண்ணணும் அந்த சொல்யூஷன்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா எவாபரேட் பண்ணாலே நம்மளுக்கு கிடைச்சிருது. சொல்யூஷன் ஈஸியா எவாபரேட் ஆகுது, ஆக வச்சு அந்த மெட்டல்ஸை நம்மளால திரும்ப என்ன பண்ண முடியுது, ரெக்கவர் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதாவது அல்கலி மெட்டல்ஸ் வந்து நம்ம லிக்விட் அமோனியா போடும்போது ஈஸியா சால்யூபிள் ஆகுது, டிசால்வ் ஆகுது, எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸுமே அதுல இல்லாமலே. ஓகேவா? இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். நம்ம போட்டிருக்க அல்கலி மெட்டலை திரும்ப அகைன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த லிக்விட் அமோனியா ஈஸியா எவாபரேட் ஆகி போயிட்டு கீழே அப்படியே என்ன ஆயிடுது, அல்கலி மெட்டல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the alkali metals in liquid ammonia solution act as strong reducing agent. பயங்கரமான ரெடியூசிங் ஏஜெண்டா ஆக்ட் ஆகுது. ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் தென் ஹைட்ரஜன். நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்து பயங்கரமான ரெடியூசிங் ஏஜென்ட் தெரியும். ஆனா அல்கலி மெட்டல்ஸ் லிக்விட் அமோனியால சால்யூபிள் ஆகி இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ஹைட்ரஜனை விட பயங்கரமான ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, சொல்லிடுறேன். அமோனியம் சால்ட்ஸ் dissolved in liquid ammonia find application in preparative chemistry. நிறைய இதை ப்ரிப்பேர் பண்றதுல யூஸ் ஆகுது. and then they can be used to precipitate. ஈஸியா அதாவது precipitate பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. எதெல்லாம் precipitate பண்றதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. they can be used to precipitate சல்ஃபைடை ஈஸியா precipitate பண்றதுக்கும், ஹாலைட்ஸ், சல்ஃபைட்ஸ், சல்ஃபேட்ஸ், ஆல்கஹாலேட்ஸ், இதெல்லாம் ஈஸியா பிரிசிபிடேட் பண்றதுக்கும் எது யூஸ் ஆகுது, அமோனியம் சால்ட்டை நம்ம லிக்விட் அமோனியால டிசால்வ் பண்ணி வச்சிருக்கிறது யூஸ் ஆகுது. இதெல்லாம் பிரிசிபிடேட் பண்றதுல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. The tendency
for solvolysis in liquid ammonia, solvolysis less in liquid ammonia than in water. இந்த 4 பாயிண்ட்ஸ் இல்ல அட்வான்டேஜஸ்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்திரலாம். அது லிமிடேஷன்ஸ். என்னென்ன லிமிடேஷன் அப்படின்ட்டு பாத்திரலாம். நம்ம லிக்விட் அமோனியாவை சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா என்ன மெயின்டைன் பண்ண வேண்டிய இருக்குன்னா டெம்பரேச்சரும் ரொம்ப லோவா மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அல்லது ப்ரெஷர் ஹெவியா கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? நம்ம லிக்விட் அமோனியாவை சால்வெண்டா யூஸ் பண்றோம்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்ண வேண்டியிருக்கு, டெம்பரேச்சரை ரொம்ப லோவாகவும் ப்ரெஷர் ஹெவியாவும் கொடுக்க அல்லது ப்ரெஷர் அதிகமாகவும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்யூட் ரேஞ்ச் ஆஃப் அமோனியா வந்துட்டு ரொம்ப லோல தான் இருக்கு, அல்லாட்டி அது லிக்யூட் ஸ்டேட்ல இல்ல. அதனாலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, லிக்யூட் ரேஞ்ச் ஃபார் லிக்யூட் அமோனியா எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா -33.5 டிகிரி செல்சியஸ் இருந்து -77.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான். அதாவது இந்த டெம்பரேச்சர்ல தான் லிக்யூட் அமோனியா, அதாவது அது வந்துட்டு என்ன லெவல்ல இருக்கு, லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம கண்டிஷன் ரியாக்ஷன் கண்டிஷனை ஒன்றும் ரொம்ப லோ டெம்பரேச்சர்லயோ அல்லது ஹை ப்ரெஷர்லயோ மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா லிக்யூட் அமோனியா வந்துட்டு பார்த்தோம்னா ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர் இருக்கு. ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் எல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு. அதனால எல்லா ரியாக்ஷனையும் நம்ம என்னதான் பண்ண வேண்டியிருக்கு, ஒரு சீல்டு டியூப்ல தான் சீல்டு இதுலதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. இல்லாட்டி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுது. ஓகேவா? சீல்டு டியூப்ஸ்ல வச்சுதான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரியாக்ஷனை நம்ம நடத்த வேண்டியிருக்கு. இல்லாட்டி அது என்ன பண்ணிடுது, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் இதெல்லாம் என்ன பண்ணிடுது, மாய்ஸ்சர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு. the use of நம்ம லிக்விட் அமோனியா யூஸ் பண்றோம் சால்வெண்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இது அஃபென்சிவ் ஒடர தருது. ஓகேவா? ரொம்ப என்ன பண்ணுது, வீரியமான இது வாயு வந்து வெளியிடுது. அதனால அஃபென்சிவ் ஒடர் இருக்கிறதுனால எவாபரேட் பண்றதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் தான் மெயின்டைன் பண்ண வேண்டியது. நார்மலா நம்ம ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் இதோட லிமிடேஷன். இது அஃபென்சிவ் ஒடர தரதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஸ்பெஷல் டெக்னிக்ஸை தான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. நார்மலா நம்ம ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ற மாதிரி பண்ண முடியறது இல்ல. இதெல்லாம் இதோட லிமிடேஷன்ஸ். ஓகேவா? ஸோ லிக்விட் அமோனியாவை வந்துட்டு நம்ம சால்வெண்டா யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா டெம்பரேச்சர் லோவா இருக்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அல்லது ஹை ப்ரெஷராவது கொடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு இது. அது மாதிரி இது ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா ரியாக்ஷனை எதுலதான் கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கு, சீல்டு டியூப்ஸ்ல தான் கேரி அவுட் பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லிக்விட் அமோனியாவை சால்வெண்டா யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலா ரியாக்ஷன் கேரி அவுட் பண்ற மாதிரி பண்ண முடியாது. நிறைய ஸ்பெஷல் டெக்னிக்ஸை தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இது எதை தருது, அஃபென்சிவ் ஒடர தரதுனால. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.